உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும். உலகமெல்லாம் நீக்கமென நிறைந்திருக்கக்கூடிய சாட்சாத் சந்திர மௌலீஸ்வரராக பரமேஸ்வரனாக காட்சி தரக்கூடிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஒரு நாள் ஸ்ரீமடத்தின் மதிய வேலை. எல்லோரும் பெரியவர் பிக்ஷைக்கு செல்வதற்காகவும் அதன் தொடர்ச்சியாக தாங்கள் அன்னம் பாலிப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வரிசையில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெரியவரையே உற்று பார்த்து வழிமீது விழி வைப்பதைப் போல பெரியவருடைய ஆசைக்காக காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிக்ஷையெல்லாம் மறந்து பெரியவர் அந்த கர்ப்பிணி பெண் தன் முன்னே வந்தபோது கண்மூடி அருளாசி வழங்கி அந்த பெண்ணு தாரதாரையா அழறா. பெரியவா, நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு எனக்கு கருத்தரிச்சிருக்கு, நல்லபடியா சுகப்பிரசவம். எல்லா தாயும் இந்த மண்ணில் வேண்டுவது தானே. நீ கமலவதி கலை படிச்சிருக்கியோ அப்படின்னாரா. கமலவதினா அந்த பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதையாங்கிறது எனக்கு தெரியல. 12ஆம் திருமுறைன்னு சொல்லக்கூடிய பெரிய புராணத்துல வரக்கூடிய கமலவதி நிறைமாத கர்ப்பிணி. அவள்கிட்ட ஒரு ஜோதிடர் சொல்வார், ஒரு நாளிகை கிடைத்து குழந்தை பேரு நடக்குமே என்று சொன்னால் பல்வேறு சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னு. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த தாய் 2 தூண் மாதிரி இருக்கும், மேல பரன் மாதிரி உத்தரம் மாதிரி இருக்கும், அதுல தூக்கி தன்னை தலைக்குப்புற கட்ட சொல்லியிருக்கா. ஏன்? குழந்தை சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவாங்கிறதுக்கு. இந்த மண்ணுலகத்துல தன்னை விட தான் உயிர் நல்லா இருக்கணும், தன்னை விட தன்னுடைய சதைப்பண்டை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தன்னலத்தினுடைய நிழல்படாத ஒரு உருவம் யாருன்னா தாயார் தான். யாரு? பெரியவா. இந்த கமலவதி குழந்தைய பெத்தெடுக்கிறா. சிவந்த கண்களோடு பிறந்த அவன் தான் கோச்சங்கன்னு சேக்கிலார் எழுதினார். இங்க தாயார் இறந்துட்டார், அது வேற விஷயம். ஆனா தன் பிள்ளைய எப்படி பெத்து எடுக்கிறதுல பெரிய பிறக்கும் போதே பிள்ளை ஒரு மகாராஜா மாதிரி இருக்கணும்னு பெரிய சிவபக்தராகி சிவாலயங்கள் கட்டக்கூடிய நிலைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த உள்ளம் தாய் உள்ளம். இன்னைக்கும் பாருங்க, குழந்தையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாயாருடைய புடவையில தான் தொட்டில் கட்டுவாங்க. அந்த வாச பரிசம் இருக்கணும். யாரு? நிறைமாத கர்ப்பிணிக்கு ஒரு தாயாரை போல, தாயுமானவர்னு நம்ம படிச்சிருக்கோமே, தாயார் நிலையிலிருந்து பெரியவா சொல்றா. நீ ஆத்துக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்தா டெய்லி போய் ஒரு 3 சுற்று அப்படியே காலார நடந்து போய் சுத்து. அனுமன் சாலிசா கேளு. அனுமன் சாலிசா படிக்க வரலைன்னா பிறர் சொல்ல சொல்லி காது கொடுத்து கேளு, ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பார்த்து பார்த்தாவது படி, வரி வரியா எடுத்து கூட்டி படி, ரொம்ப நல்லது. ஆதித்ய கிருதயம் இருக்கும் இல்லையோ, அதை சொல்லு. கனகதாரா தோத்திரம். இந்த நிறமாத கர்ப்பிணி அப்படி பார்க்கிறாளாம். சஷ்டி கவசம் தெரியுமோ? எது? கந்த சஷ்டி கவசம் சொல்லு. தேவாரம் திருவாசகம் கேளு. எதுவுமே முடியலையா? நல்ல புராண புஸ்தகத்தை எடுத்து படி. குழந்தை ஆரோக்கியமா பண்பாடோட தர்மத்தோட நெறியோட நல்லா ஜனனமாவான். ஜனனம்னா பிறப்பு. அப்படியே அந்த அம்மாவுக்கு தாரதாரைய இவ்வளவு நிமிடம் நமக்காக ஒதுக்கி மகாபெரிய சுவாமிகள் இறைவனே நமக்கு அருளாட்சி தந்ததை போல, ஒரு கைலேங்கிரியில காட்சி தர்றது போல இப்படி சொல்லி இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்னா, அப்புறம் பெரியவா அங்க இருக்க வாழ்க்கெல்லாம் சொன்னாலாம், நம்ம சமூகத்துல இந்த பிள்ளை பேர் இருக்கு பாருங்க, அந்த சமயத்துல அவ நல்லது கேட்கணும், நல்லதே சிந்திக்கணும், நல்லதுலயே தான் மனசை வச்சிருக்கணும். அப்பதான் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதை விட எப்படி விஞ்ஞானமா குழந்தைகளுடைய கருவுல இருக்கக்கூடியது, கண்ணு காது மூக்கெல்லாம் வளர்ந்து அந்த குழந்தைக்கு கருவிலேயே நல்ல விஷயங்கள் ஜனனத்தும் போது உள்ள போய் அவன் ஒரு பெரிய சமூகத்தில் சாதனை படைக்கிறவனா வரணும்னாராம். இப்ப நான் பார்த்தேன், அண்மையில தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில
இந்த ஜிஆர் மாமா பெரியவர் மீது பெரிய பக்தி கொண்டவர். சரணாலயம்னு ஒன்று வைத்து பெரியவருக்கு திருக்கோயில் எழுப்பி அங்கே கூட்டு வழிபாடு, அனிஷ பூஜை இதெல்லாம் பிரம்மாண்டமா. அதுல இந்த கருவுற்ற பெண்களுக்காக சுகப்பிரசவம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் நினைத்த மாதிரி பிள்ளை கிடைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ராமகிருஷ்ண தபோவனம் நன்மக்களை பெறுதல்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அது இப்ப பெருசா பல இடத்துல கிடைக்கிறதுல ஒரு 35-40 பக்கத்துல. ஏன்னா இன்னைக்கு பெரிய படிப்பு படிச்சவங்களே, உபன்யாசம் பேசுறவங்களே மேடைகள்ல சில சமயம் தடுமாறி சொற்களை சொல்லிடுறோம். குழந்தைங்களெல்லாம் சுடு சொற்கள் சொல்றோம், தவறான வார்த்தை பிரயோகங்கள்லாம் உபயோகிக்கிறோம். கருவிலேயே குழந்தைங்களுக்கு நல்லது கேட்கணும், நல்லது படிக்கணும், நல்லதை சுவாசிக்கணும். ஏன்னா அவங்க அறத்தின்படி தர்மத்தின்படி அந்த அந்த சரணாலயத்துல இந்த ஒரு நல்ல விஷயம் பெரியவருடைய அடிவற்றி அந்த ஜிஆர் மாமா அந்த குழுவினர் செய்யறாங்க. அதை நான் நன்றி பெருக்கோடு இங்க சங்கரால பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு பிள்ளையை எப்படி நன்மக்களாக இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்பது தாயினுடைய கனவோ, அந்த தாய்க்கும் தாயாக இருந்து பராசக்தியாக, காமாட்சியாக, புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரியாக பெரியவா கவலைப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு நல்விஷயங்களை செவிக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை கேட்கின்ற போது உள்ளம் பணிக்கிறது, இதயம் கணக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.